ஹாய் காய்ஸ், வாங்க எல்லோரும் வந்து இப்போ கிச்சனில் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்க போகிறோம். என்ன நல்லா தளபலன்னு கொதிச்சிட்ருக்குங்க. என்னதுன்னு பார்க்கலாமா? ஒரு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்குங்க. தக்காளி சாம்பார் ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்கேன், ஒரு கையில் கரண்டி வச்சுருக்கேன். அதான் கிண்டி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. நல்லா கெட்டி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணுங்க. நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் பச்சை மிளகா ஸ்மெல்லும் போயிடணும். அது நல்லா வதக்கின உடனே அந்த தக்காளியை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுவாங்கங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் சொரசொரப்பு லைட்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கா, கலர்ஃபுல்லாக. தக்காளி சட்னினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் இருக்கும். எல்லாேருக்கும் தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஹாட் பேக்கில் போட்டோம். இப்போ சட்னியும் அரைச்சிட்டாங்க, ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி. உங்களுக்கெல்லாம் யாராருக்கு எது பிடிக்குன்னு சொல்லுங்கள். தக்காளி சாம்பார் கமெண்டில் பண்ணுங்கள். என்னென்ன பிடிக்குன்னு யாராருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி சாம்பார் பிடிக்குமா, தக்காளி சட்னி பிடிக்குமான்னு. சுட சுட எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இட்லி, தோசை போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வீட்டு சமையல் ரெடி.